அது உண்மையாங்கிறதுக்கான தரவுகள் என்கிட்ட இல்ல. நான் இதை அவ்வளவு ஆய்வு செய்து பார்த்ததில்ல. பட் தங்கம் கிட்டத்தட்ட 75% ஆதாயத்தை கொடுத்திருக்கிறது போன ஆண்டு துவக்கத்திற்கும் இப்போதும் பாத்தீங்கன்னா. ரூபாய் டேர்ம்ஸ்ல பார்த்தா இன்னும் கூட அதிகமா இருக்கும். டாலர் அப்ரிஷியேட் ஆனது இன் பிட்வீன். பட் ஏஎம்சி ஸ்டாக்ஸ் அந்த அளவுக்கு அதிகரிச்சுதான் எனக்கு தெரியல. பட் நிச்சயமா ஏறி இருக்கு. தனிப்பட்ட பங்குகள் குறித்து நம்ம பேச முடியாது. ஏஎம்சிஸ் பொறுத்த வரைக்கும் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ்னு சொல்லக்கூடிய நிறுவனங்கள் அவங்களுக்கு வருமானம் ஃபீ. மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜ் பண்றாங்க, அதுல வரக்கூடிய ஃபீ. அது ஒரு பாசிவ் இன்கம் மாதிரி. அவங்க அந்த ஏஎம்சி கூட அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் கூட அவர்களுக்கு அது கூடிக்கொண்டிருக்கும், குறையும் பொழுது குறையும். இதுதான் அவங்களுடைய பிசினஸ் மாடல். இப்ப இதுல புதிதாக நிறைய பேர் நுழைய துவங்கி இருக்கிறார்கள். சமீப காலத்துல பாத்தீங்கன்னா யூனிஃபை கேபிட்டல்னு சென்னையை சேர்ந்த அவங்க பிஎம்எஸ் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காங்க, போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ். அவங்க மியூச்சுவல் ஃபண்ட் நுழைந்து டைனமிக் அசெட் அலோகேஷன் ஃபண்ட் ஒன்னு லான்ச் பண்ணாங்க. சமீபத்துல ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் ஒன்னு லான்ச் பண்ணாங்க. இப்ப அடுத்து கேபிட்டல் மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு நிறுவனம், தீபக் ஷெனாயின், அவர் நடத்தக்கூடியது, அவர்கள் நுழைந்திருக்கிறார்கள். இப்ப மேலும் 2-3 நிறுவனங்கள் அனுமதிக்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள். அதுல 2-3 நிறுவனங்களுக்கு புதிதாக விண்ணப்பம் அனுமதிக்கப்பட்டிருக்கு. சோ நிறைய பேர் நுழைறதுனால, காம்படிஷன் வர்றதுனால போக போக இந்த துறையினுடைய வளர்ச்சி நிச்சயமா இருக்கு. இந்த துறையினுடைய வளர்ச்சிங்கிறது இருக்கும். பட் அதுல கூட வருவாய் இதுல அதிகமாக யார் எடுத்துக்கொண்டு செல்வார்கள்னு நமக்கு சொல்ல தெரியல. கொஞ்சம் கவனத்தோடு தேர்ந்தெடுத்து முதலீடு செய்யணும். இந்த துறை வளர்ச்சி இருக்குமா? இருக்கும். பல பேர் இன்னைக்கு பிக்ஸட் டெபாசிட்டை விட்டுட்டு இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல போடணும்னு வர்றாங்க, பிஎம்எஸ்ல போடணும்னு வர்றாங்க, இருக்கு. ஆனால் இந்த வளர்ச்சியில் யார் அதிகமாக பங்கு பெறுவார்கள் அது சொல்ல தெரியல எனக்கு. அது நம்ம கவனமாக அலசி ஆராய்ந்து அந்த மாதிரி பங்குகள்ல முதலீடு செய்யணும்.